உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் ஆடி மாத ராசி பலன்கள் 2025 இந்த மாதம் தொடங்கிவிட்டதுங்க. ஆடி மாதத்தில் நடக்க வேண்டிய கிரகங்கள் என்ன, கிரகனுடைய மாற்றங்கள் என்ன, கிரகனுடைய சஞ்சாரத்தின் மூலம் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவிடுங்க. இலவசமாக ஜாதகம் பார்க்க போனாக்க உங்களுடைய பெயரை கமலில் தெரிஞ்சுட்டு உங்களுடைய பிறந்த ஊர் பிறந்த மாவட்டத்தை தெரிந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்கள். உங்களுக்கான நேரம் இது அதிர்ஷ்ட தரும் ஆடி மாதம் ராசி பலன்கள். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? கடக ராசி பொறுத்தவரை சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட 4வது வீடு என்று சொல்லக்கூடியது கடகராசி. சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார்? கடகராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தொடர்ந்து பலன்கள் வந்து கொண்டிருக்குதுங்க. இதை தொடர்ந்து 3 நட்சத்திரக்கார பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அதிர்ஷ்டம் தரும் தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் உங்களுக்கான ராசி பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, இந்த வீடியோ போய் பார்க்க இருக்கிறோம். கிரகநிலை முதல்ல பார்க்க இருக்கிறோம். கிரகனுடைய சஞ்சாரம், கிரகநிலை துல்லியமான கணக்கிட்டு பார்க்கப்படுகிறது. ராசியில் சூரியன் புதன் வக்கரமிட்டிருக்கிறாரு. இப்போ கடக ராசியிலேயே சூரியன் புதன் வக்கரமிட்டிருப்பது சூரியனுடைய பார்வை உங்கள் மீது விடுவதால் தேவையில்லாத எரிச்சல்கள் உண்டாக இருக்குதுங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேதுங்க, 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவை. அவசரப்பட்டு ஏதாவது முடிவு பேசிட்டு முடிவை மாற்றிடாதீங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்கரங்க, 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் சனி உட்காரதால வக்கரமிட்டு போகிறாரு. தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், தேவையில்லாமல் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுக்கு வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்தில் சனி பார்க்கறதால தேவையில்லாமல் உடல் பிரச்சனைகள் அப்படி போதும். ராகு சேர்ந்து இருக்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உடைய பாக்கியஸ்தானமான சந்திரன் இருப்பதால் தாயார் வழி உடல், தாயாருக்கு பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் தொழிலில் கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணணும். பேச்சில் நிதானம் தேவை. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பேச்சு நிதானம் தேவை மாதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் மனைவி வழி மூலம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்க. 12ஆம் இடம் என்பது அயனசேன போகத்தில் குரு மறைந்திருக்கிறார். குரு பார்வை 12ஆம் இடத்துக்கு தூக்கமின்மை இருக்காதுங்க. சரியாக தூங்க முடியாது, தேவையில்லாத டென்ஷன் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. கிரக மாற்றங்கள் 17/7/2025 அன்று முதல் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு அயனசேன போகத்துக்கு மாற இருக்கிறார். 26/7/2025 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசேன போகத்து ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 29/7/2025 அன்று செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. 3/8/2025 அன்று புதன் பகவான் அயனசேன போகஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய 12ஆம் இடத்தில் இந்த புதன் பகவான் தன்னுடைய ராசிக்கே செல்ல இருக்கிறார். பலன்கள் என்ன? தனது முக வசீகரத்தின் மூலம் மற்றவர்களை இழுக்கும் கடகராசினர்களே, நீங்கள் உணவுபூர்வமான விஷயங்களில் நாட்டமுடையவர்கள். இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக இருக்குதுங்க. பணவரத்து கூடும். கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் நீங்கள் இருக்குதுங்க. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும். அரசாங்கம் மூலம் நல்ல லாபம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்க போகுதுங்க. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்பட இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள், கடகராசி பிறந்தவர்கள் இந்த ஆடி மாத கிரகங்களை பார்க்கும் பொழுது நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெற போறீங்க. தடைப்பட்ட ஆர்டர்கள் வந்து சேர இருக்குதுங்க. அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும். உத்தியோகத்தில் ஏற்பவர்களுக்கு புதிய பதவி, புதிய பொறுப்புகள் ஏற்பட இருக்குதுங்க. மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவருடைய நன்மதிப்புக்கு ஆளாக போறீங்க. பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. அடுத்தது குடும்பத்தில் இருக்க போயிருந்த ஆடி மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள், கொண்டாட்டங்கள்லாம் இருக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்க பெற போறீங்க. பெரியோர் மூலம் அனுகூலமும் உண்டாக இருக்குதுங்க. சகோதரிடம் கவனமாக பேசுவது நன்மை தரும். உறவினர்கள் ஆதரவு இருக்க போகுதுங்க.
பெண்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது? பெண்களுக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிக்க போகிறீங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க. பணவரத்து திருப்திகரமாக இருக்க போகுதுங்க இந்த மாதம். கலைத்துறையினருக்கு இந்த மாதம் இருக்க போகிறது. கலைத்துறையினருக்கு உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்க போகிறீங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. அதை சாதகமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்ற போகிறீங்க. விருந்து கேளிக்கைகளில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதுதாங்க இந்த மாதம். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு முடிக்க போகிறது. மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய பல்லமை கொண்டவர்கள் பயணம் செல்ல நேரிடும். மனதிற்கு பிடித்தவர்களின் சந்திக்க நேரலாம். பெரியனுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க. உடன் இருப்பவனை எச்சரிக்கையாக படுவது நல்லது. ரகசியம் கையாளுவதில் கவனம் தேவைங்க. இந்த மாதத்தை பொறுத்து பார்க்கும் உங்களுக்கு, அதாவது கடகராசியில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். எதையும் முன் யோசனையுடன் செய்வது நல்லது. காரியம் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய முன்னாடி நடந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர இருக்குதுங்க. திருமணத்தை பொறுத்து பார்க்கும்போது நீண்ட நாட்களாக வரந்திருப்புகள் உங்களுடைய வாழ்க்கை துணையை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் புத்திரவாய் காத்து 9 காலகட்டம் உங்களுக்கு புத்திரவாய் கிடைக்க இருக்குதுங்க. போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கட்டம் சூப்பராக இருக்குதுங்க. கடகராசியில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் வெகு நாட்களாக, வெகு மாதமாக, வெகு வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்கள் கைக்கூடி வர இருக்குதுங்க. அதனால் மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. உங்களுடைய உடல் நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றவரிடம் பேசும்போது பேச்சில் நிதானம் தேவைங்க. தூக்கமின்மை அவதியால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் சரியாக போகுதுங்க. அடுத்தது கடகராசியில் கடைசி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயிலை பொறுத்த பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டு இருக்கமே, இதெல்லாம் எப்போ மாறும், குடும்பத்தில் வாழ்க்கையில் எப்போ மாறுறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுருக்கீங்க. இதெல்லாம் மாறுவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரும் மாதமாக இருக்குதுங்க. போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அரசு வேலையில் அடித்தளம் பதிப்பதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. நல்லா படிங்க. மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்க இருக்கிறாங்க. அவர்கள் மூலம் கல்வியில் முன்னேற்றம் காண உதவி கிடைக்க இருக்குதுங்க. உங்கள் பரிகாரத்தை பொறுத்து துர்க்கைக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வர துன்பங்கள் நீங்கும். காரிய வெற்றிக்கு ஒரு வழிவகுக்குங்க. அதிர்ஷ்ட தினங்கள் சொல்லக்கூடியது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 3, 4, 5 ஆகிய தேதிகளும்